முந்தா நாள் பேஞ்ச மழைக்கு அந்த மாடு படுத்திருக்க, அது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா பள்ளத்தில். எங்கிட்ட கம்மாயில் கொஞ்சம் பள்ளத்தில் தண்ணி இருக்குப்பா அன்றைக்கி பேஞ்ச மழைக்கு. நான் மாடுகளே இன்றைக்கி என்னமோ இங்கேயே வந்து நின்ட்டீங்க. என்னமோ எல்லாரும் நேரம் இருந்துச்சு 8 மணிக்கு ஷிஃப்ட்டு வர்றது. இன்றைக்கி என்னமோ 10 மணிக்கு லேட்டாக வந்திருக்கு மாடுங்க. ஏற்கனவே சேருக்குள்ளே இறங்கியிருக்குங்க தண்ணி குடிக்க. உள்ளே இறங்கி ஒரு உழப்பு இருக்குது. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். நேற்று ஒரு நாள் கேப்பு விட்டுருக்கு மழை. நேற்று மாதிரியே காலையில் இன்றைக்கி கிளைமேட்டு ஒரே பனி மூட்டமாக இருக்குது, புகை மூட்டமாக. எனக்கு தெரிஞ்சு பாப்பா சாரா கட்டியிருக்கு. இன்றைக்கி மதுரையில் பலத்த மழை இருக்கும்டுங்க. நானும் நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். மாதிரி எந்த மாவட்டம் சொல்லுதுங்க, நம்ம மதுரை மாவட்டத்தை மழை சொல்லியிருக்காங்க. அதிசயமாக இருக்குது. நம்ம இடியுமே அப்படி தான் சொல்லியிருக்காப்புல. ஆனால் அப்படித்தான் மேப்பில் கடுது. மழை பெய்தால் வரட்டும், எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி வாங்க, நம்ம கடை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஸ்கைப்பால் கால் நொன்றா என்னன்னு தெரில. அந்த ஈரமுள் குத்துனாலே இதாக இருக்கும். நண்டு எங்கிட்ட இழுத்து போகுது, யார் மொசக்குட்டி எங்கிட்ட இழுத்து போகுது. மொசக்குட்டி ஒரு தலைமை அமைச்சிருந்தா அவளை நம்பி ஒரு குரூப் போகிறாங்க. நண்டு கூட பரவாயில்ல. பாரு பாரு, நீ மொசக்குட்டி பின்னாடி தான் போறியா, போயிட்டு வா. உங்களெல்லாம் என்னத்தை செய்ய ரெடியா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப எல்லோரும் அப்படியே நேராக போய் கொஞ்சம் நேரம் வடக்க மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகணுங்க, வயக்காடுக்கு. உடனே வயக்காடுக்கு போனோன்னே அங்கே போய் அந்த அரிசிக்குள்ளேயே ராவிக்கிட்டு வகுறு நிறைய மாட்டேங்குது. நான் சின்ன வலிச்சே நடக்க முடியா, பொறுமையாக நட. அவங்க எங்கே வேணாலும் போனாலும் உன் பிள்ளை எங்கே இருக்கா கூப்பிடு, எங்கிட்டு இருக்காளா. பூக்கொலையாக இருக்குது. 2-3 பூக்கொலை கடிக்கவும்டா கேட்க மாட்டுறாங்க. 2 கடிச்சா கொஞ்சம் வகுறு நிறைய அந்த அரிசிக்குள்ளையாக நினைக்கிறாங்க. முந்தா நாள் அந்த ஆடு எங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா இதா இருக்கா அந்த முள். இந்த முள் புதறக்குள்ளே நல்லா குட்டியை போட்டு நல்லா புதறக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கு. 2 குட்டி சின்ன குட்டியால் அப்படி உள்ள அந்த முள்ளுக்குள்ளே வாடுக்கு படுத்துக்கிச்சு. இந்த ஆடு வெளியே இந்த பக்கம் படுத்துருக்கு. நைட்டு ஃபுல்லாக இதிலே கடந்துருக்குங்க. அன்னைக்கு மழை வேற இல்லை, மழையெல்லாம் இருந்துச்சுங்க. அப்படித்தான் குட்டி காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிறந்த குட்டியா ஒன்று நல்லா தாய்ப்பால் இருக்குது. தலையத்து குட்டினா தாங்கிக்கிறோம், தலையத்து தாங்காது. 2-4 பால் தாங்கும். அதுவே வயசான ஆடுனா அந்த குட்டியை தாங்காது வேறு. இதிலே வச்சு எப்படியும் பரவாயில்லங்க கிட்டியக்காரன். இதே மாதிரி நிறையா சம்பவம் நடந்திருக்கு நம்ம கம்பாவில். நம்ம ஊர் ஆடுக்கு நிறையா பேர் விட்டுருக்காங்க, குட்டி போட்டிருக்கு. அடுத்த நாள் தூக்குவாங்க. முக்கால்வாசி கிட மாடல் அப்படித்தான் விட்டுருவாங்க. இன்னொன்று சாயந்தரம் நேரம் குட்டி போட போதுன்னா கம்பாக்குள்ளே விட்டுருவாங்க. அது வரைக்கிட்டு அடுத்த நாள் வந்து பிடிச்சிக்குவாங்க. அது வரைக்கும் அந்த மாடு பக்கத்துலேயே கண்டுபிடிக்கிட்டே இருக்கும். ஒரு பயம் தொட முடியாது. ஒரு நாயும் சரி, 2 கால் நாயும் சரி, 4 கால் நாயும் சரி, எவனும் கிட்ட போக முடியாது. போனால் அவ்வளோதான், குத்தி குடலை உருவி விட்டுரும். அதே போல் உங்களுக்கு நானும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மரமும் இது வந்து கூட தீயே இருந்துச்சு, எப்படியோ இதாக போய் இறந்து போச்சு. ஆனால் இன்னும் உயிர் இருக்குங்க. அதில் இலை தெரியுது, உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தேன், நேற்றே பார்த்தேன். இலை அப்போ தான் லைட்டாக வந்துடுறேன். அந்த அவர் உசுர் வருதுங்களா, இன்னும் கொஞ்சம் உசுர் இருக்குங்க. நல்ல நான் கூட செத்து போச்சுன்னு சேர்ந்தா இங்கிட்ட ஒன்று இந்த தலைவலத்தை வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் வருது. ஆனால் இந்த மரம் தாங்க இன்னும் உசுறு பிடிக்காது. அவ்வளோதான், இதோட விதி முடிஞ்சு வச்சு. ஆனால் இந்த மரம் வந்து என்ன கேட்டால் தீயரி அந்த மரமே சாகலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இடியோ மின்னல பட்டு எப்படி கண்டுபிடிச்சின்னா தான் அந்த கொப்பில் தீயெறிஞ்சு கருகி கிடக்குங்க. அப்படியே விழுந்துருக்கு. ஏற்கனவே பட்டை மரத்தான் இருந்துச்சு. அந்த மலைக்கு அதுக்கு இலெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பட்டை மரத்தில் விழுந்துருக்கும் போல் தீ பிடிச்சி அப்படியே சாஞ்சு வச்சுங்க. நான் சும்மா தான் சாஞ்சு பார்க்குறேன். அப்புறம் தான் தீ பிடிச்சிருக்கு. அது வரைக்கும் எப்படியோ அன்றைக்கி எப்போ மேய்ஞ்சு தெரியல. நான் சாயந்தரம் மலைக்காத்தான் இருக்குது. புரட்டாசி மாதம் மேய்ச்சா இருக்கிறேன். அட்டே பாருங்கள், ஒரே போடு தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மோசமானதான் இடி மின்னல். கோடை மலைக்கெல்லாம் தடி ஆத்தா அடி இங்கே இருக்கணும். உங்களுக்கு தெரியுதாங்க, அந்த இருக்கா அந்த கேப்பில் தீ பிடிச்சிருக்கா, அந்த இருக்கா அங்கே நான் பிடிச்சிருக்குங்க. சரியான இடிங்க, அப்படியே சென்டரில் வந்து விழுந்துருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி வாங்க பசங்களா, இங்கே அந்த வயக்காடு தான் போகணுன்னு பார்க்குறாங்க. உனக்கா செட்டியார் நல்லா ட்ரைனிங் எடு. மயக்காப்பூர் தெரியாதா, நீ அப்படி தாண்டி ட்ரைனிங் எடுக்கணும். எக்கு போக முடியும். உங்கள் ஒப்பன் கொம்பெல்லாம் டெம்பராக நிற்பான். இங்கே ஒருத்தர் வரையாமல் போகிறேன், உனக்கு கையிலே இப்போ பார்த்து படித்து கொடுக்குறேன். அவங்களே சொல்லியா கொடுத்தேன். இப்படி தவிராங்க. ஒரு நேரம் எக்கு போடுறாங்க, ஒரு நேரம் அவ்வளோதாங்க. என்ன யாராவது தான் ஆளை தேடிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியுதாங்க, உள்ளே எல்லாமே இன்றைக்கி நாற்று நட போகிறாங்க. அதான் இன்றைக்கி எல்லாமே தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மதியம் நட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நடவு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் தாங்க நம்ம உஷாராக இருக்கணும். நடவு போட்டுருவாங்க. அடுத்து இப்போ நடவு நட்ட 1 வாரம் கழிச்சு அப்படியே உரம் போட்டுருவாங்க, யூரியா. அதனால் உஷாராக இருக்கணும். இந்த பக்கம் இன்னும் நடலை. இந்த பக்கம் நம்ம எப்போயும் தண்ணிக்கு ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு இதுவும் இந்த வாரத்தை நட்டுருவாங்க. இன்னும் வயக்காட்டுக்கு மேய்ச்சல் வந்து கொஞ்சம் இப்போ வரண்டா பார்த்து வரணும். இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சு வரக்கூடாது. கம்மாக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு அங்கனே மேய்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா உஷாரு. நம்ம வளர்ந்தா போன வருஷம் அவளை மறக்க முடியாது. தேச மாதிரி தான் ஆகிப்போச்சு போன வருஷம். அதனால் எனக்கு தெரிஞ்சு வயக்காடை குறைச்சிக்கணும். நம்ம கண்ணுமையோட மக தான் வளர்ந்தா. இப்போ இதில் மூத்த பிள்ளையா பிறந்தா. 2 வயசு இவெல்லாம் மறந்துருப்பா, வளர்ந்தாலாம் மறந்துருப்பா. இதே முகமாக இருக்கா. ஆனால் பியூர் ஒயிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்களா, இந்த வர டோக்கியோ இல்லாட்டி வளர்ந்தா இருக்கா, அந்த நம்ம ஜெசிகா இருக்கா அவர் அந்த அளவு இருப்பா. நல்லா ஆள் சூப்பர் குட்டிங்க. நம்ம அம்மனி எப்படி சேட்டை பண்ணுது அந்த மாதிரி குண்டாக இருப்பா. ரொம்ப நெடுவில் இருக்கிறது கட்டை சைஸ் தான். ஆனால் பியூர் ஒயிட்டாக இருப்பா. அந்த மாதிரி நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா வளர்ந்தா. நல்லா வளர்த்தாவும் கண்ணுமே நல்லா வளர்த்தா. என்னன்னு தெரியல, கண்ணுமையோட பிள்ளைகளாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு.
வளர்ந்தால் தான் ஃபஸ்ட்டு அடி. அப்படியே சின்ன காய்ச்சா நினைக்கிறேன், அவள் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். அவள் விழுந்து அரைச்சது அடி மேலே அடி வரிசையாக வந்துச்சு. வாங்க, வெயில் அடிக்கும் போதே 2 அரிசி உலை கடிச்சிட்டு நெஞ்சு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அங்கிட்டு மோட்ரு ஓடுது, இதில் வந்து தொல்லி அடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். நேற்று அந்த தண்ணி பாய்ச்சி நீ தொல்லி அடிச்சிட்டாங்க உனக்கு. அப்போ அங்கிட்டு தான் போகணும். பெருசா ஒன்றை மாதிரியே நடக்குது இந்த கொக்கு. நடைய பார்த்தா அப்படித்தான் இருக்குது. நல்லா உண்ணி பறக்குதுங்க. தெரியாதான் நெஞ்சு ஆடு. நம்ம ஆடு மேலே உண்ணி நிறையா இருக்கு போல். தண்ணி இருக்கு போல், அதான் பழுன்னு குடிக்கிறா. நல்லா இந்த கிணத்து தண்ணி மழை தண்ணினாத்தான் விழுந்து விழுந்து குடிப்பா பழுன்னு. தண்ணி கிடக்கு, நல்லா தண்ணியாக குடிச்சுங்க. ஒரு குரூப் போயிடுச்சு. இந்த மூலி பறவை வச்சா தெரியாத்தான் 4 கால் பாய்ச்சல பறக்கிறாங்க. நண்டே இன்றைக்கி அரிசி கோலையெல்லாம் பறிக்கிங்க வேணாம் போங்க. விட்டா நேரம் அந்த முத்தலை போய் அங்கே நின்று மேய்ச்சிக்கிருக்கா. இங்கிட்டு மேய சொன்னால் வீம்புக்கு நடப்பாங்க. இவங்க புத்தி எனக்கு தெரியாதாங்க. அவன் அங்கிட்டு மேய விட மாட்டேன், நம்ம இங்கிட்ட இருக்கு மேயும் நடக்க விடுவோம். நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தலை வந்து அந்த போஸ்ட் மரத்து போவாங்க, வேணும்டே செய்வாங்க. பூச்சி மகளே, அங்கே யார் உன்னை போச்சோன்னா கொங்க கூட்டம் வரும், அங்கே ஓடியாருவீங்க. குட்டியம்மா மகளே இங்கிட்டு வா. இரட்டை சொல்லி எங்கே தண்ணி குடிக்க போப்பியா, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு கூட போப்பியா. இங்கிட்டு விட்டா அங்கிட்டு நடக்கிறாங்க, விட்டா நேராக அங்கே போவாங்க. இல்லாட்டி அங்கிட்டு மேய்வே, இங்கிட்டு மேய மாட்டேன்றாங்க. அவ்வளோதான், போர் அடிச்சு சொல்ல. இந்த இடத்துல புல் இருக்க நல்லா அரிசி வெள்ளம் இருக்குங்க, மேய மாட்டுறாங்க. ஏன்டே தெரில. வயக்காடு வந்தால் இதே ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க. நம்ம ஒரு பக்கம் விட்டால் அவங்க ஒரு பக்கம் போகிறது. நம்மளே ஓசி இடத்துல வந்து மேய்ச்சிக்கிருக்கோம். அது தெரியாமல் ஏன் மடக்கிறான்னு தெரியாது. கண்ணுக்கு எங்கெங்கே சிக்குதோ எல்லாம் நமக்கு தான் சொந்தன்றாங்க. என்னைக்காவது பெரிய சம்பவம் இழுத்து விடாமல் இருந்தால் சரித்தான். இவங்களை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் போயிட்டாங்க. பார்த்தீங்களா, நீ வாடு பேசு, நான் பாடு போகிறேன்ட்டு கிளம்பிட்டே வருங்க. எங்கே அந்த இதுக்கு தான் போகிறாங்க. நேற்றை கூட இன்றைக்கி வளர்ந்துருச்சா பார்க்க அப்படித்தான் தெரியுது. அடரே, நேற்றை கூட நீ கொஞ்சம் வளர்ந்துச்சு போல். இன்னும் 2-3 நாள் தான் இன்னும் வளர்ந்துரும் போல். இதுவே திண்டுக்கிட்டு வயிறு நிறையாமல் 3 மணிக்கு அப்புறம் விழுந்து மாரிங்க. அந்த கூட்டத்தில் நம்ம கொம்பை சைஸில் ஒரு சுத்த கருப்பு கடை இருக்குது. அந்த ஒரு கடை தான் நான் பார்த்துருக்கேன். வேறு கடை இருக்கான்னு தெரில. அந்த நிற்கிட்ட மரத்துக்கு நேரம் நிற்கிட்டா அந்த ஒரு கடை தான் இருக்குது. நம்ம ஏரியாவில் சேலங்கருப்பு ஆடுகள் சரி, ஆடும் சரி கடாயும் சரி அதிகமாக பார்க்கலாம். முக்கால்வாசி கட்டை சீஸ் தான் இருக்கும். நடுபடியானது 1-2 தான் கிடைக்குங்க. நடுபடியானது கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டங்க. அது சேலத்தில் போய் எடுக்கணும், அங்கே தான் பூர்வீகம். இங்கிட்டு வந்து கட்டை சீஸ் தான் ஏகப்பட்டது இருக்குது. விட்டால் அவங்க ஆட்டுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க போல். அவங்க உள்ளே அங்கிட்டு போகிறாங்களா, அந்த இதுக்குள்ளே வேலிக்குள்ளே இங்கே ஓடிடுவாங்க போல். இங்கே என்ன பண்ணியிருக்க பார்க்குறா. என்னடா அது சுற்றி கட்டணம் கட்டிட்டாங்க, உள்ளே தண்ணி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தண்ணி உள்ளே போயிருக்கோம், எப்படி கட்டியிருப்பாங்க. அதுக்கு துத்து பார்க்குறா. கொம்பை மகளே, நான் சுபுத்தையே நல்ல சேட்டை பண்ணுற சுபுத்தையே, வர சேட்டை உனக்கு கூடி போச்சு. அவர் பார்க்குறா. அவர் இங்கிட்டலாம் எப்படி கொடி வளர்ந்துச்சு, இதெல்லாம் எப்படா இருக்கும், ஆச்சரியமாக இருக்குது. பார்க்க வித்தியாசம் வீட்டுருக்கிற வாசி போய் பார்க்குறியாடியே, வித்தியாசமாக பார்க்குறா. தண்ணி என்னங்க கீழே வச்சு ஆத்தடி ஆத்தம் இருக்கு கீழே வைக்கிருக்கு. மழை பெய்யிருந்தாலும் கீழே போதும் போல. கரடியே நிற்காதா, வா. கிணத்துக்கிட்ட நிற்காதுக்கே சரியில்லாமல் இருக்குது. இதெல்லாம் கீமூல கட்டப்பட்ட கட்டணம் மாதிரி தெரிகிறது. கரடி சரி சொன்னா கேட்க மாட்டேன், இப்போ கேட்க மாட்டான். அத்து பையன் வருதில்ல, அப்புறம் கேட்க நிற்கிற. நானும் பார்த்துக்கிறேன். கருவாச்சி கண்ணு மையை முட்டிக்கிட்டே இருக்கா. வீட்லேயும் முட்டுறா, இங்கேயும் முட்டுறா. மூத்தவ கண்ணு மையை, கருவாச்சி இலையவ இவ முட்டி அவளை பயன்படுத்திக்கிருக்கா. கருவாச்சியே என்ன தான் தெரில இவளுக்கு. உன்னை கண்டா பிடிக்க முடியும். ஒரு காலத்தில் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க. ஒன்றா இருந்துட்டு இப்போ என்னடாண்டா. ஆனால் சின்ன பிள்ளையில முட்டுவாங்க கருவாச்சே. ஒய் ஒய் இந்த வரேன் கண்ணு தெரியல, அவனை தான் கூப்பிட்டேன். வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழியாக பாய்ப்பாங்க. ஏன்டே தெரில. கண்ணு மை கண்டா கருவாச்சிக்கு பிடிக்க மாட்டேன்றது. கண்ணு மைப்பில் எந்த ஆடு கையில் சிக்கினா போதும் முட்டுறது. இவ்வளோகிட்டையும் ஸ்கைப்பால்கிட்ட எந்த ஆடு கிட்டே போகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் தெரியுதுங்க. மணி 12 மணிக்கிட்ட ஆகுது. கரெக்டாக மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படித்தான் அன்னைக்கு ஏறிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. முந்தா நாளும் இப்படித்தான் இருந்துச்சு, மேகமே இல்லை. நானும் மதியம் இப்படித்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் காற்று எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கடா மழை வரப்போ தான் ஃபோனில் மேப்பில் மழை காட்டுது, டிவியில் அப்படித்தான் மதுரையில் மழை பெய்யுண்டாங்க. இது மழை வராது நான் நினச்சேன். ஆனால் களவாணி பையன் மழை நீ எறா நைட்டு வச்சுக்கிறதா ஒன்றாண்டு போயிட்டு வந்து எங்கெங்கேயோ பேசிட்டு நைட்டு 7 மணிக்கு மேலே பிடிச்சிச்சு. சொல்ல முடியாது இன்றைக்கி கண்டிப்பாக நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற அன்றைக்கி மழை பெய்யாது. அதான் பெரிய இருக்கிறதுல பெரிய விஷயம். நான் ஸ்கைப்பால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சா நீ நிற்கிற பார்த்து எல்லா ஒரு வட்டாங்க ரொம்ப பின்னாடியே வர்றாங்க. தண்ணி ஒடிக்க விட்டு வா நம்ம பிளேஸ் அந்த வேப்ப மரத்தை போ, அதான் நல்லா குழுக்குழுன்னு இருக்கும். தண்ணி ஒடிக்க வைக்கணுங்க. இப்படியே சுற்றி கொண்டு போகணுவீங்கள. இங்கிட்டு தண்ணி இல்லைங்க எங்கிட்ட குடிக்கிற மாதிரி. கச்சா நேற்று மேயாமல் இருந்தா இதே நேரத்தில் இன்றைக்கி எங்கிட்ட விழுந்து மேயிறா. அந்த பசி கொடுக்கல தண்ணி இனி அதிகமாக குடித்தா செனக்குட்டிகளுக்கு பசியே கொடுக்க மாட்டேங்குது. வாங்க தண்ணியை குடிச்சு ரெஸ்ட் எடுப்போம். நீலாம் சுத்த கருப்பு இலை இதுக்கு வெளியில் தாங்க மாட்டேன். நான் வரி குத்துற ஒரு பக்கம் சைடு வாங்குற. காலில் இல்லை எது ஆப்ரேஷன் பண்ணணுமா, முள் இருக்குன்னு நினைக்கிறேன். வரி குதிரைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஊரே வேகமாக ஒரு நாள் வரி குதிரை மட்டும் உயிரை கொடுத்து வர மாட்டா. வாசிக்கப்பலே தண்ணியாக குடிச்சிட்டு அவங்கள போயிட்டாங்கப்பா. நம்ம சொல்லவே தேவையில்லை, தண்ணியாக போய் போயிட்டாங்க. நடா இதாண்டா இருக்கிற அடப்பெலாம் முன்னாடி போட மாட்டேன். ஊர் போனால் நேரம் அந்த கிணத்துக்கிட்ட போயிடுவாங்க. நின்று அங்கே நேரம் குடிப்பாங்கல்ல. தண்ணி இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது, இந்த பள்ளத்தில் இருக்குது.
வரு நடந்து போனால் போய்கிட்டே இருக்காங்க. யாருப்பா கடைசியில் வர்றா? நான் பழுனே எங்கே வரு? யாத்தே நாக்கு வெளியே வந்துடுது. வெயில் தாங்க முடியல பைபிளில். அப்படியா என்ன ரெஸ்ட் தான். எல்லாம் நல்லா ஒரு மணி நேரம் தூங்க போகணும். ஏய் அத்தை, அம்மனி இங்கே ஒரு அம்மனியத்தா. அத்தை அங்கிட்டு பாரு பூச்சாடி வரியா? து அத்தை தோட்டத்துக்காரன் வர அத்தை பயப்படாமல் நிற்கிறா. அம்மனியத்தா து 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 அவர் பயம் இல்லை. எதுக்கும் பயப்படுறது கிடையாது. ஆள் வருது. ஏய் இங்கிட்டு வர நீட்டே கொடுக்குறியா? புள்ளிமான அப்படி போடு போய் அதில் போய் படுங்க ஓடுங்க. வா வா இதாக இருக்காங்க அங்கே நல்லா நாற்றெல்லாம் முடி கட்டி இப்போ தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் நட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாளைக்கு சாமியை கும்பிட்டு அப்படியே நட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மழையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக நடுவாங்க. இந்த வட்டம் மழையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுறாங்க. இதுக்கப்புறம் மழையெல்லாம் பெஞ்சா அப்புறம் ஃபுல்லாக தொல்லி அடித்து எடுக்கிறது. இப்போதைக்கு இருக்கிற தண்ணியை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ விட்டோம்னா பட்டம் மாறி போயிருங்க. ஐபிஎஸ்சி கடைசிக்குள்ளே கார்த்திகைக்குள்ளே நட்டுறணும். கார்த்திகை நட்டால் மாசி பங்குனி போயிடும். அந்த இடத்துல போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பனிக்காலம். மாசிலாம் ரொம்ப இருக்குது. பங்குனி அப்படி இல்லை, மாசி பனிக்காலம். பங்குனி போச்சுன்னா தண்ணி இருக்காது, வற்றி போகும். எனக்கு தெரிஞ்சு தை ஐபிஎஸ்சி போட்டோன்னா கார்த்திகை மார்கழி தை கடைசி மாசிலே அறுவடை கரெக்டாக 4 மாதம் 3 மாதம் தான் இப்போதைக்கு. எல்லாம் ஹை ஸ்பீடு தான். அதனால் 3 மாதத்தில் அறுவடை ஆகிடும். உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க என்ன இருக்கா. இப்படி எப்படிங்க போட்டுருக்கீங்க? இது செத்துக்கிட்டு போகாதன்னு நீங்கள் கேட்பீங்க. அதில் சாகாதுங்க. தண்ணிக்குள்ளே நெல்லை பொறுத்தவரை தண்ணி இருந்துக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அப்படி தூக்கி போட்டுருவாங்க. 2 நாள் கழிச்சு கூட நடுறதெல்லாம் நட்டுருக்காங்க. ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாமியை கும்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஸ்டார்ட்டு தான். சொல்ல முடியாது. இன்றைக்கி சாயந்தரம் கூட வந்தாலும் சட லேடிஸ் வந்து ஒரு 10 பேர் யாருன்னா டக்குன்னு 2 மணி நேரம் கூட தாங்காது. டக்குன்னு நட்டுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம போன வருஷம் போட்டோம், அவங்களுக்கே தெரியும். அது மழை பெஞ்சது இதே இடத்துல நம்ம நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வருஷம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. இன்னும் மழை பெஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் லேட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சா சான்ஸே கிடையாது. அதனால் ஸ்டாப் பண்ணியாச்சு. இருக்கிற மக்காச்சோளத்தை காப்பாற்றுவோன்னு பாட்டிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மிளகா நட்டுருக்கோம். அது உங்களுக்கு வீடியோவில் இன்னும் காட்டவே இல்லை. அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன். அகத்தி காட்டிட்டேன், மக்காச்சோளம் காட்டிட்டேன், மிளகா நட்டத்தை உங்களை காட்டிட்டேன். ஏய் பழுனே வரு இப்படி முட்டா வரு. எதிரியாக நினச்சி முட்டுற அந்த முட்டுற ஏன் பாரு மண்டையும் ஆளும் பாரு. நல்லா மொட்டை மண்டையம்மா. நீ முட்டி பெரிய ஆளாக வைக்கிறியா? ஒரு காலத்தில் முட்டி பார்த்துக்கிட்டு ஓடிக்கிருந்தவன் எப்படி எடுத்து விட்டுறா பார். காட்சியில் கணக்கா முடியலாம் அப்படியே பாரு. ஆத்தா அவ்வளோ கோமா அவ்வளோ முட்டு திறமை இருந்தால் முட்டு பாருங்க. எப்படி வேம்புக்கு அப்படி முட்டிக்கிருக்கா பாருங்க. வந்து மோதிப்பார். அவள் கொம்பு இழுக்கிறா. ஏய் ஆனால் இந்த கொம்பெல்லாம் இவளுக்கு இருந்துச்சுக்கோ எல்லாம் ஆடி முட்டி கரைக்குட்டி ஆக்கி விட்ருவா. நல்லா தெரியுது. செனக்குட்டிலாம் முட்டுவா கொம்பு. அதனால தான் உனக்கு இப்படி படைச்சிருக்கு. எங்கே உன் மக குட்டியம்மா கத்துறா ஒரு குட்டியம்மா விட்டுவியா? நம்ம எலி குட்டியம்மா அது 2 தான் கடைசியில் வருதா. நல்லா மேய்ங்க. கம்மாவுக்குள்ளே போகிற வரைக்கும் வயக்காட்டில் கொஞ்சம் ஒரு 2 மேட்ச் மேய்ச்சிட்டு நல்லா புல் கிடக்கு இந்த இடத்துல பாருங்க. பின்னாடி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கா. எப்போ முட்டு போண்டு ஸ்கைப்பால் அடித்து நம்ம பெரிய ஆகி நம்ம எப்படி தலைமை அமைச்சர் பதவி எடுத்துருன்னு பார்க்குறா. பழுன்னே என்ன கேட்டால் வருங்காலத்து தலைமை அமைச்சர் பதவி எடுத்துருவா. ஆனால் சொன்னால் நம்ம மாட்டீங்க. பழுன்னு யாருக்கு பயப்படுவோம்னா நம்ம நடுத்தரு நண்டுக்கு பயப்படும். நம்ம டைனோசர் எவ்வளோ பெரிய ஆடு, அத்தத்திண்டி ஆடவே நம்ம நடுத்தரு நண்டு முட்டி பரட்டிடுவா. அப்படி பயன்படுத்தி வச்சாங்க கடைசி வரைக்கும். அதே போல் ஊமிச்சி முட்டுவா. ஏன் தெனாவட்டை கூட ஏற்று முட்டுவா. தெனாவட்டை அந்த அளவுக்கு ஏற்று முட்ட மாட்டா. வேறு என்ன இருக்குது, நெத்திப்பட்டை முட்டுவா. பழுன்னு கூட முட்டி தள்ளிடுவா. ஆனால் ஸ்கைப்பாலை மட்டும் முட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மாட்ட அந்த பயம் இருக்குங்க. நண்டு அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்காங்க. பயந்து காட்டா முட்டவே மாட்டான். ஆனால் பால்பாடி பழுன்னு நம்ம மொட்டை பழுன்னு இருக்கு தேத்து முட்டுது. நம்ம ஸ்கைப்பால் அடித்து புரியலான்னு பார்க்குது பயம் இல்லை. எப்படினாலும் சைடு காப்பில். ஆனால் கண்ணு மைக்கு பயப்படுது பயம் இல்லை. என்னங்கடா வளைச்சி தும்புறாங்க. ரோஸே என்னாச்சு? எல்லாம் புழு இருக்குன்னு நினைக்கிறேன். பூச்சியாக இருக்க வளர்ந்த செந்தட்டியில் வளைச்சி தும்புறாங்க. இந்த அங்கிட்ட ஒருத்தன் 100 200 300 வலிச்சு தும்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன குட்டியம்மா மகளே பூச்சியாக இருக்கா? பாருங்க நம்ம முத்தலு கூட செந்தட்டியை தேடுறாங்க. வரும் மோந்து பார்க்குறா, தேடுறா, கிடைக்க மாட்டேன்றது. இருந்தால் தானே முத்தலகே என்ன தேடுற? வரு சுற்றுறா முத்தலகே. என்ன செந்தட்டி தேடுறியா? இல்லை தேடு. எங்கிட்ட தூரத்தில் நல்லா கிழக்க பக்கம் மழை நல்லா இறங்கிருச்சுங்க. உங்கள் லைட்டாக தெரியுதா? கொஞ்சம் இதை விட இதே எப்படி இருக்குது, இந்த பக்கம் எப்படி இருக்குது மழை. எங்கிட்ட தூரத்தில் சாரல் மழையே தான் பெஞ்சிக்கிருக்கு பார்ப்போம் இப்போதைக்கு. ஆனால் அந்தளவுக்கு பெரிய மதியம் பார்த்தா மேகமெல்லாம் இப்போலாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் 6 மணிக்கு மேலே எங்கிட்ட கூடி வருமே தெரியல முத ஒன்று வந்து சேர்த்துக்கிருக்க. அப்போ வந்துக்கிட்டு நல்லா இடி மின்னலாம் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போதைக்கு ஒரு மேகம் இல்லைங்க. மதியம் எவ்வளோ இருந்துச்சு இப்போலாம் அது கூட எதுவுமே இல்லை. எல்லாம் பியூர் ஒயிட்டாக மாறிடுச்சு. நான் அம்னியாத்தா செந்திட்டியா கடிச்சு விட்டியா? மஞ்சள் தெளித்து பிடிச்சி கடிக்கிறியா? கவர் நாக்கு பாம்பு நாக்கு நீட்டின மாதிரி கவர் கை கடிக்கிறவர். அத்தே என்ன அப்படி அடிக்கிற? கவர் நல்லா கடிச்சு விட்டியா? செந்திட்டில் எது கடிக்கிறேன் கவர். அப்படியே அந்த பல் ரொம்ப அரிக்கும் போலங்க.
அது உப்புக்கு தேடுது. ஒரு கையை கடிச்சு விடாதா நீ வாட்டுக்கு? என்ன நான் வச்சா சாப்பிட்ற? வெஜிடபிளாக சாப்பிட மாட்டியா? ஏன் அவனியாத்தா தடி ஆத்தா நீ என்னடா ஆளக்கானம் தேடிக்கிருக்கே? எல்லா பேரும் நல்லா பருத்தி காட்டில் திருக்கிருக்கா இங்கே வரக்க. நீ என்னடா ஆடு குறையுதுன்னு பார்க்குறேன். து 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 அத்தை நாய் வருது. து 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 கத்திரான் பாரு பணம் மரத்துமாக. யார் கூட்டுக்கு வந்திருப்பாண்டா? பலூன்னு ஸ்கைபால் அப்போ தான் கூட்டுக்கு வந்திருக்கா. வாடா எங்கடா போனேன்? உன்னை யாரா அவங்க கூட சேர்க்க சொன்னா? அவங்க கூட சேர்ந்தா கெட்டு போயிடுவேன். கத்து நீ கத்துனாலும் காது கேட்காது. அவங்க எங்கேயோ இருக்காங்க. வாரு மூச்சு விடாமல் கத்துறாம கத்து. நீ கத்துனா அம்மா காது கேட்டுமா? அதெல்லாம் தேவையா? அவள் கூட பண்ணிட்டேன்னா நீ 7.5 இழுத்து விட்டுருவாங்க. மோசமான வகைங்க விடுறா சேர்த்து போவோம். வரேன் இந்த வர்றேன். சால்ட்டாக தெரிஞ்சுக்கிருக்கீங்க. நீ யாரா எங்கடா ஆளக்கானன்னு பார்க்குறேன். நல்ல வேலை போ. கொஞ்சம் விட்டுருந்தேன் விட்டுட்டு போயிருப்பேன். 2 பேரும் தான் பண்ணுற வேலை. இப்படி ஓடு. எங்கே போய் தேடுவீங்க? கரெக்டாக கூட்டத்தை பிடிச்சிருவீங்களா நீங்கள்? நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கே குட்டியம்மா. ஏன்னா அதை விட ஓய் இந்த பூச்சி மாலை நீ ஜெதிட்டு அந்த கொடுத்துட்றா. ஏன் அத்தை இப்படி சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 11 பேர் புரிஞ்சுருக்கீங்க. நீ கற்றுன்னு காதை கேட்டு இருந்துருச்சா? நடா பூச்சே ஓடி. எங்கே விட்டுட்டு எங்கே தெரிக்கிறீங்க? என் கண்ணுக்கு அப்பா வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா முக்கியமான ஜீவராசியிலே காணமே, எங்கிட்ட முள்ளுக்குள்ளே இருக்காங்களா? என் கண்ணுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குன்னு பார்த்தேன். சரி சம்பவம் பண்ணிட்டாங்க இருந்துச்சு. நல்ல வேலை அழிவு பருத்தி காடு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் புது பருத்தி காடு. இப்போ சொல்லி காலையில் சொல்லி வாய முடியல. பெரிய சம்பவம் பண்ணாமல் தான் சரித்தாண்டு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தே கால் வலிக்குதுன்னு அதுக்குள்ளே வேலையை கட்டி விட்டாங்க. முடியாவா ஸ்கைபாலே இங்கே தான்டா இருந்தாங்க. இவங்க எங்கடா போனாங்க? அதுக்குள்ளே இங்கேயோ போயிட்டாங்க. குந்தம் அந்த வெள்ளையாக தெரியுது. அங்கே தான் போயிருக்கா இவர். எங்கே போயிட்டாங்க இவர்? பூச்சே அத்தை என்னண்டு மகளே நீங்கெல்லாம் உங்கள் அம்மாவுக்கிட்டே தெரியாமல் காதை பாரு. என்ன காட்டா கண்டுபிடிச்சி போயிருவாக்கா. ஆடா பூச்சே முடியா முடியா ஜப்பானே நீ தானா? அத்தை நீ ஒன்றும் தெரியாமல் ஆள் வா முடியா வாங்க. இந்த போயிருக்காங்க இவர். கத்திரா வர்றாங்க அம்மா. அங்கே இருந்து கத்திரா வரு. வாடா மகனே எங்கடா போனே மகனே? இப்படி சொல்லாமா போவேடா மகனே. இங்கிருந்து சிக்னல் கொடுக்குறாடா. அத்தே பணமரம் மகன் இருக்காம தற்கா வருவோம்மா. ஓடு நீ ஓடு. வந்துட்டாடா ஊர்றா. அத்தே அம்மா இவங்க என்னை எங்கேயும் இழுத்துக்கு போயிட்டாங்கம்மா. நல்ல வேலை எங்கிட்ட ஒரு வழியை வந்துட்டேன். அத்தே வரும் விசாரிக்கிறா அவர். எங்கடா போனேன்? கூடவே இருக்க வேண்டியதாண்டா. ரொம்ப பாசக்காரி. மணி இன்னும் 4 மணி கூட ஆகலை. ஆனால் சுத்தமாக எல்லாம் இருட்டாயிருச்சுங்க. இருட்டானா பசங்களுக்கு கண்ணு தெரியாதா? அதனால் ஆடுகளுக்கு ஆகா பொழுது போயிடுச்சு கூட கிளம்ப வேண்டியதானே. கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மலைக்கு போகணுன்னு ஒரு மணி நேரம் எப்படியே தம்பிடிச்சு போடணும். அந்த அளவுக்கு நல்லா இருட்டாயிருச்சுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பிடிக்காதவங்க லைக்கை தள்ளி விட்டுருங்க. இதே நெக்ஸ்ட் அடுத்த அடுபடியில் உங்களை நான் சந்திக்கவா. அது வரைக்கும் கொள்ளமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம். கரெக்டாக நான் முன்னாடி போய்க்கிருக்கேன். ரிவல்ஸ் தான் போகணும். கிளம்பிட்டாங்க.